ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்தி. வெல்கம் டு இங்கிலீஷ் பேசி பழகலாம். நம்ம ஒவ்வொரு டென்ஸா ஒவ்வொரு வீடியோவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னது? பெர்ஃபெக்ட் அப்படின்னாலே ஒரு செயல் வந்து முடிந்து விற்ற அப்படி இல்லைன்னா முற்று பெற்ற அப்படின்னு தான் அர்த்தம். ஃபியூச்சர் என்னதுன்னா என்னது? எதிர்காலத்துல ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். ஓகேவா? அந்த செயல் வந்து இதுக்கு முன்னாடியே நடக்கல, இப்பயும் நடக்கல, இனிமேல் தான் அது நடக்க போகுது. அதுவும் அந்த செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்றதுக்கு தான் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்றோம். இப்போ இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்னது? கேள்விகளா கேட்கறது. கரெக்டா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, அவங்க அடுத்த வாரத்துக்குள்ள அந்த ப்ராஜெக்டை முடிச்சிருந்திருப்பாங்களா? ஓகேவா? இப்ப இதே அவங்க அந்த வாரத்திற்குள் ப்ராஜெக்டை முடித்திருப்பார்கள் அப்படின்னா பாசிட்டிவ். அவர்கள் அடுத்த வாரத்திற்குள் ப்ராஜெக்டை முடித்திருப்பார்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறோம். அப்போ இதுதான் வந்து இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இங்க வந்து என்ன மாறுபடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வில் ஹேவ் அது வந்து எந்த இடத்துல எழுதுறோம் அப்படின்றது தான் டிஃப்ரெண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி வெர்ப் எழுத போறோம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் என்ன இருக்கலாம்? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், அப்புறம் சிங்குலர், ப்ளூரல், இந்த மாதிரி என்ன சப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். அப்புறம் ஹேவ் அப்படின்றத வேர்ட் எழுதணும். அதுக்கப்புறம் வெர்பு எழுத போறோம். வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல தான் வந்து இருக்கணும். V3 ஃபார்ம்னா என்னது? V1ல கோ அப்படின்னா V3ல கான். இப்போ V1ல ஸ்பீக் அப்படின்னு சொல்றோம். அப்போ V3ல என்ன சொல்லுவோம்? ஸ்போக்கன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய வெர்புகள் எல்லாத்துக்குமே நீங்க V3 ஃபார்ம் வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் போது மறுபடியும் சொல்றேன், நம்ம எந்த அளவு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவு நம்மளால வந்து ஆங்கிலம் வந்து சரளமா பேசணும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? அவள் தேர்வில் சிறப்பான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருப்பாளா சொல்லி கேட்டிருக்காங்க. சோ பெற்றிருப்பாளா. இப்ப இதனோட தமிழ் வேர்டெல்லாம் கவனிங்க. பெற்றிருப்பாளா, கிளம்பி இருப்பானா, சேர்ந்திருப்பாரா. சோ இதெல்லாம் வந்து இனிமேல் தான் நமக்கு நடக்க போகுது. கரெக்டா? அப்போ இது கண்டிப்பா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான். அதுவும் அந்த செயல் வந்து முழுமையா நடந்து முடிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்ம நம்புறோம். சோ அதனால இது வந்து கண்டிப்பா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான். இதுக்கு பதில் நம்ம என்ன சொல்லுவோம்? அவள் தேர்வில் சிறப்பான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். சோ என்ன ஆன்சர் வரும் நமக்கு? ஆமா, அவ சிறந்த மதிப்பெண்கள் பெற்றிருப்பா. அப்படி இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினா தான் வரும். ஓகேவா? பாருங்க, இந்த ஃபார்முலால அல்லது இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க அப்படியே வந்து அப்ளை பண்ணுங்க. ஈஸியா நம்மளால வந்து சென்டென்ஸ் வந்து உருவாக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாத்துங்க, என்ன எழுதணும்? ஆக்சிலரி வெர்ப். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிலரி வெர்ப் தான் எழுதணும். சோ வில் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு? அவள். அப்ப என்ன சொல்லுவோம்? ஷீ. அதுக்கப்புறம் ஹேவ், அதை வந்து அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன் வெர்ப் எழுதணும். வெர்ப்ல என்ன வெர்பு? தேர்ச்சி பெற்றிருப்பாளா அப்படின்றதுதான் வெர்பு. கரெக்டா? என்னது? தேர்ச்சி பெற்றிருப்பாளா அப்படின்றதுதான் வெர்பு. சோ பாஸ்டு. பாஸ்ட்னு எழுதக்கூடாது. பாஸ்ட்னா அது V1 ஃபார்ம். சோ பாஸ்ட். will he have passed. அதுக்கப்புறமா நம்ம as usual மிச்சம் இருக்கிற சென்டென்ஸோ வேர்டோ நம்ம அப்படியே எழுதிடணும். கரெக்டா? சோ இங்க என்ன நமக்கு மிச்சம் இருக்கு? தேர்வில் சிறப்பான மதிப்பெண்களுடன். அப்போ இதை எப்படி எழுதணும்? will she have passed the exam. மதிப்பெண்களுடன் அப்படின்றதுனால with distinction அப்படின்னு சொல்லி எழுதணும். சோ இந்த
சென்டென்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது இந்த உடன், இக்கு, இக்குள் இப்படிலாம் இதெல்லாம் வந்து நம்ம ரெண்டு இடத்துல என்ன ப்ரிப்போசிஷன் எழுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தேவையானவங்க அதை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ த எக்ஸாம் எழுதிட்டோம். இப்போ மதிப்பெண்களுடன் அப்படின்றத அப்படியே எழுதுனா இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். கரெக்டா? ஸோ த எக்ஸாம் வித் டிஸ்டிங்ஷன். இப்போ இதை ரீட் பண்ணுங்க. அதே மாதிரி கடைசியில நம்ம எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க்கோட தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். Will she have passed the exam with distinction? அவள் தேர்வில் சிறப்பான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மேக் பண்றதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா நம்மளால வந்து ஈஸியா வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். மறுபடியும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளாலையும் வந்து ஆங்கிலம் சுலபமா பேச முடியும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் காலை 8 மணிக்குள் ஆபீஸுக்கு கிளம்பி இருப்பானா. இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிலரி வெர்பு. என்ன ஆக்சிலரி வெர்பு? will. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஃபார்ம்ல நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற வேர்ட்ஸ் எழுதுனீங்கன்னா ஈஸியா வந்து சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் will எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட்? அவன். சோ he. அதுக்கப்புறம் have அப்படியே எழுதிடலாம். அப்புறமா V3 ஃபார்ம்ல வந்து எழுத போறோம் வெர்ப. சோ இங்க என்ன வெர்பு? கிளம்பி இருப்பானா அப்படின்றதுதான் வெர்பு. கரெக்டா? அப்போ சோ லெஃப்ட் அப்படின்னு எழுதணும். லீவ்னு எழுதக்கூடாது, லெஃப்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். will he have left இது எழுதிட்டோமா? ரிமைனிங் வேர்ட்ஸா அப்படியே எழுதி. மிச்சம் நமக்கு என்ன வேர்ட் இருக்கு? காலை 8 மணிக்குள் ஆபீஸுக்கு அப்படின்றதுதான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆபீஸுக்குள் அப்படின்றத எழுதிட்டு அதுக்கப்புறமா காலை 8 மணிக்குள் எழுதுறத எழுதணும். இப்போ ஆபீஸுக்கு அப்படின்னா என்னது? ஃபார் ஆபீஸ். ஃபார் ஆபீஸ். காலை 8 மணிக்குள் அப்படின்றத எப்படி எழுதணும்? பை 8. எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க். இப்போ இதை ரீட் பண்ணுங்க. Will he have left for office by 8 AM? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. உன் அண்ணன் அடுத்த வாரத்திற்குள் சேர்ந்திருப்பாரா. இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்டா ஆக்சிலரி வெர்பா? ஆக்சிலரி வெர்பு தான். ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் தான் எழுதணும். will எழுதியாச்சு. அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் எழுத போறோம். இங்க என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு நமக்கு? உன் அண்ணன். அப்போ யுவர் பிரதர். யுவர் பிரதர். அதுக்கப்புறமா ஹேவ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேவ் அப்படியே எழுதிடலாம். வெர்பு என்னதுங்க? சேர்ந்திருப்பாரா அப்படின்றதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது? ஜாயின்ட். அதுக்கப்புறமா as usual நம்ம மிச்சம் இருக்கிற சென்டென்ஸ் எழுதிடலாம். இங்க என்ன இருக்கு? அடுத்த வாரத்திற்குள் பணியில் அப்படின்றது தான் மிச்சம் இருக்கு. So will your brother have joined work by next week? So joined க்கு அப்புறம் work by next week. எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க். பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் வந்து எழுதி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளை சுத்தி நடக்கும் பார்த்தீங்களா, அதையே எழுதிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்க டெஸ்ட் நம்ம பண்ணலாம். நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் அடுத்த வருடத்திற்குள் கல்லூரி படிப்பை முடிச்சிருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வழக்கு சொல்ல எப்படி சொல்லுவோம்? நான் அடுத்த வருஷத்துக்குள்ள நேரம் படிப்பை முடிச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ அதான் இது. ஸோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம்? நானும் எழுதுறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் எழுத போறோம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட்? ஐ. ஸோ ஐ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஹேவ். ஹேவ் எழுதியாச்சு. will I have. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? வெர்ப். கரெக்டா? ஸோ இங்க என்னது?
முடிச்சிருப்பேனா அப்படின்றது கரெக்டா. சோ கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட்னு எழுதக்கூடாது, இங்க V3 ஃபார்ம்ன்றதுனால கண்டிப்பா கம்ப்ளீட்டட் அப்படின்னு தான் எழுதணும். will I have completed. அதுக்கப்புறமா as usual நம்ம மிச்ச சென்டென்ஸ் எழுதிடுவோம் கரெக்டா. சோ will I have completed my degree by next year. Completed my degree by next year. எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க். இதை ரீட் பண்ணுங்க. will I have completed my degree by next year. நான் அடுத்த வருஷத்துக்குள்ள என்னோட கல்லூரி படிப்பை முடிச்சிருப்பேனா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இந்த வார இறுதிக்குள் அவர்கள் புதிய வீட்டிற்கு மாறி இருப்பாங்களா. எப்படி சேஞ்ச் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணுமா, ஆக்சிலரி வெர்ப் எழுதணுமா? ஆக்சிலரி வெர்ப் will எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். என்ன சப்ஜெக்ட் இருக்கு? அவர்கள். சோ தே. அதுக்கப்புறம் have எழுதணும். அப்புறமா என்னது வெர்பு? மாறி இருக்காங்களா அப்படின்றது தான் வெர்பு. சோ என்ன எழுதணும்? shifted. shifted. நெக்ஸ்ட் நம்ம as usual மிச்சம் இருக்கிற சென்டென்ஸ் வேர்ட்ஸ் வந்து அப்படியே எழுதிடுவோம். இங்க என்ன இருக்கு? இந்த வார இறுதிக்குள் புதிய வீட்டுக்கு அப்படின்னு தான் இருக்கு. சோ புதிய வீட்டுக்கு அப்படின்னு இருக்கு. அப்போ to new house. நெக்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் இருக்கு? இந்த வார இறுதிக்குள். அப்போ by this weekend அப்படின்னு கூட சொல்லலாம். வார இறுதிக்குள் அப்படின்னு வந்திருக்கு. சோ என்ன சொல்லலாம்? this weekend. அப்போ இந்த வார இறுதிக்குள் அப்படின்னா by this weekend. by this weekend. எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க் கம்பல்சரி. சோ இப்போ இதை ரீட் பண்ணி பாருங்க. will they have shifted to new house by this weekend. பாருங்க எவ்வளவு ஈஸியா மாத்திட்டோம்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்களும் கரெக்டா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் வந்து எழுதி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவு நம்மளால வந்து ஆங்கிலம் சரளமா பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.